கருப்பு கொண்ட கடலை வச்சு எப்போவுமே சுண்டல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு கருப்பு கொண்ட கடலை நம்ம எப்போவுமே சுண்டல் தான் செஞ்சு வச்சுருப்போம். சுண்டல் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சமும் ஆகாது. இதுக்காக நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை கப்பளவு அரிசி எடுத்துக்கிறேன். பச்சரிசி தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் புழுங்கல் அரிசியும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த அரிசியை கழுவிட்டு தான் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் நமக்கு தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் நேரத்திலேயே இது எல்லாமே நல்லா வற்றி போயிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தனித்தனியாகவே பிரிஞ்சு வந்துடும் அரிசிகள் எல்லாம். அதுக்கப்புறமா இது நல்லா சூடாகி ஒரு நிமிஷத்துலேயே இந்த அரிசி நல்லா வறுபட்டு வந்துடும். அரிசி நல்லா வறுபட்டுருக்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அரிசியோட நிறம் நல்லா வெள்ளை கலரில் ஆகி இருக்குங்க. அதே போல் நம்ம கையில் தொட்டு பார்த்தாலும் நல்லா சூடேறி இருக்கும். ஒரு அரிசியை நீங்கள் வாயில் போட்டு பார்த்தாவே நல்ல பொறி மாதிரி இருக்கும். டக்குன்னு நல்லா கடிப்படும். அந்த மாதிரி இருந்தாவே அரிசி நல்லா வறுபட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரை கப்பளவு கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். கருப்பு கொண்டக்கடலை தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். இதை ஒரு முறை தண்ணியில் கழுவி எடுத்துக்கிறேங்க. தண்ணியில் கழுவுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த கடையில் சேர்த்துக்கிறோம். இதுவும் கொஞ்சம் முதல்ல தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் நேரத்திலே வற்றி போயிடும். அதுக்கப்புறமா இந்த கடலையெல்லாம் நல்லா வறுபட ஆரம்பிக்கும். கருப்பு கொண்ட கடலையும் நல்லா வறுபடும் போது மேலே இருக்கக்கூடிய தோல் லைட்டாக செவந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு மணமும் இருக்கும். அப்படி இருந்தாவே இந்த கொண்டக்கடலை நல்லா வறுபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கருப்பு கொண்டக்கடலை நல்ல ஹெல்த்தியானது. இருந்தாலும் நம்மளால் அதை ஊற வச்சு தான் சமைக்க முடியும். ஆனால் இதுக்கு அப்படி கிடையவே கிடையாது. நம்ம நினச்ச உடனேயே இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நார்மலாக விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இல்லை, சும்மா இருந்தால் கூட நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அரிசி இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ இந்த அரிசி நல்லா வறுபட்டிருக்கக்கூடிய காரணத்தால் இது நல்லா சூப்பராக அரைஞ்சு கிடைக்கும். 2 முறை பல்ஸில் போட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக நீங்கள் போட்டு சுற்றினாவே நல்லா நைஸாக அரைஞ்சு கிடைக்குங்க. இதே போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 2 கப்பளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி எடுத்துக்கும் போதே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இதே பவுலில் தான் நான் அரை கப்பளவு அரிசி எடுத்திருந்தேன். இப்போது 2 கப்பளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் நல்லா வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போது கொஞ்சம் லைட்டாக சூடான போதும். தண்ணி ரொம்ப சூடாகக்கூடாது. இதை ஒரு முறை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி லைட்டாக வெதவெதப்பான சூட்டோடு இருக்கும்போதே இந்த அரிசி மாவை அப்படியே இதில் நம்ம கொட்டிட்டு இதே போல் கிளறி விட வேண்டியதான். தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா அரிசி மாவெல்லாம் நம்ம கொட்டினோம் அப்படின்னா ஒரே இடத்துல கெட்டி பிடிச்சிட்டோம். அதனால் இதே போல் கொட்டிட்டு ஒரு முறை எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதே மிக்ஸ் ஜாரையே திரும்ப பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுக்கக்கூடிய கொண்டக்கடலை நல்லா ஆறி போயிருக்குது. ஆறுனதுக்கப்புறமா இந்த கொண்டக்கடலையை நம்ம மிக்ஸி ஜாரில் அப்படி எடுத்து போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சம் தேங்காவை கட் பண்ணி போட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக 1/4 கப்பளவு தேங்காவை இதே போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் துருவின தேங்காயும் தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்ல வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இதே போல் அரைச்சி எடுத்துக்கிறேன். இது நல்லா வறுபட்டிருக்கு. அதனால் இது நல்லா பவுடராகி கிடைக்கும். நமக்கு லைட்டாக கொரன்னு இருந்தாலும் பரவாயில்லைங்க. அப்படி இருந்தாலும் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ஏற்கனவே நம்ம அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதையே நம்ம எல்லாத்தையும் அப்படியே கொட்டிட வேண்டியதான். கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கருப்பு கொண்டக்கடலையில் நம்ம குருமா, சுண்டல் இப்படி தான் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே அசந்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம ஊற்றிருக்கக்கூடிய தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இது இன்னும் நல்லா வெந்து வரும்போது இன்னும் நல்லா உப்பி வரும். நம்ம வறுக்கும்போது இது ஒரு 80% அளவுக்கு நல்லா வெந்து இருக்கும். இருந்தாலும் நம்ம தண்ணியில் போடும்போது இது நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும். 1 நிமிஷம்தான் ஆகும். அவ்வளோ டைம் எடுத்துக்காது. ஏற்கனவே வறுத்து சேர்த்ததால் இது நல்லா உப்பி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஒரு 5 நிமிஷத்துலேயே இதே போல் இன்னும் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இதை கிளறி ஒரு 2 நிமிஷம்தான் ஆச்சு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கருப்பு கொண்டக்கடலையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே போல் நல்லா கெட்டியாகி வந்திருக்குதுங்க. இப்போ கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயே இதே போல் நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். அரை கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இதே போல் நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது நல்லா வெந்து இருக்கும். அதுக்கப்புறமா தான் நாம் இதை சேர்க்கணும். இப்போ இதே போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஆறி வரும்போது இன்னும் நல்லா திக்காகி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கப் அளவு நாட்டு சக்கரை நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தேன். இனிப்பு பத்தாமல் இருந்ததால்
உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து வரும்போது நல்ல அல்வா கணக்கில் இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் கடைசியாக 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம இப்படியே சாப்பிட போகிறதில்ல. இதை நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இது நம்ம அப்படியே ஆற விட்டுறலாம். இந்த அளவுக்கு கெட்டியான உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் நம்ம ஃபேன் காற்றுல விட்டு வச்சோம் அப்படின்னா இது நல்லா ஆறி வந்துடும். செஞ்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஃபேன் காற்று கீழே வச்சு விட்டுருந்தேன். நல்லா ஆறி போயிருக்குது. லைட்டாக தான் சூடாக இருக்குது. அந்த டைமில் கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு உருண்டையை இதே போல் கையில் எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அதில் ஒரு முந்திரி பருப்பை இதே போல் வச்சு விட்டுக்கோங்க. நம்ம கையில் எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த உருண்டையை மேலே இதே போல் வச்சுட்டு ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. கரண்டிலையும் லைட்டாக நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இதே போல் லைட்டாக தட்டி விட்டால் போதும். இதே போல் 2 தட்டு தட்டினீங்கன்னா அது அப்படியே கீழே விழுந்துடும். ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்ம எடுத்து பரிமாறும்போது இதே போல் ஒரு ஷேப்போடு பரிமாறணும் அப்படின்னா பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த அளவுக்கு உருண்டைகள் வந்திருக்கு. இது ஒரு 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சு நம்ம சாப்பிட முடியுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே கொண்டக்கடலை வச்சு ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.